தமிழக முன்னாள் படைவீரர்கள் மற்றும் வீர மங்கையர்கள் நல கட்டமைப்பின் நிர்வாகிகள் மற்றும் சந்தா உறுப்பினர்கள் அனைவருக்கும் வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரியப்படுத்திக் கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். சென்ற ஞாயிற்றுக்கிழமை 9/8/2026 அன்று கிருஷ்ணகிரியில் நமது சங்கத்தின் செயற்குழு கூட்டம் மிக சிறப்பாக நடைபெற்றது. கூட்டத்தில் நமது சங்க செயலாளர் திரு அருள்ராஜ் அவர்கள் வந்திருந்த அனைவரையும் வரவேற்று உரையாற்றினார். பிறகு ஒவ்வொரு நிர்வாகிகளையும் தங்களது கருத்துக்களை கூறுமாறு கேட்டுக்கொண்டதின் பேரில் அனைவரும் தங்களது மேலான கருத்துக்களை எடுத்துரைத்தனர். அனைவரது கருத்திலும் பொதுவாக வெளிப்பட்ட விஷயம் என்னவென்றால், நிர்வாகிகள் அனைவரும் ஒருமித்த கருத்தோடு செயலாற்றி வருவது மகிழ்ச்சி அளிக்கிறது என்றும், உறுப்பினர் சேர்க்கையில் நிர்வாகிகள் மற்றும் சந்தா உறுப்பினர்கள் ஒவ்வொருவரும் தனிக்கவனம் செலுத்தி நமது சங்க உறுப்பினர்களின் எண்ணிக்கையை அதிகரிக்க குறைந்த அளவு நேரத்தையாவது செலவிட்டு நமது இரத்த சொந்தங்களை சந்தித்து பேசி அவர்களது குறைகளை கேட்டறிந்து நிவர்த்தி செய்ய வேண்டும் என்று பேசினர். மேலும் நமது நிர்வாகிகள் பேசுகையில், மாண்புமிகு அமைச்சருக்கு நமது சங்கம் சார்பில் அளித்த மனுவின் கோரிக்கைகளை நிறைவேற்றுகிற வகையில் போதுமான அழுத்தம் தர வேண்டும் என்றும், அது மட்டுமல்லாமல் நமது சங்கத்தின் நிர்வாகிகளின் திறமைகளின் தனித்தன்மையை நாம் ஒவ்வொருவரும் பேணி காத்திடும் வகையில் நமது செயல்பாடுகளை அதிகரிக்க வேண்டும் என்றும் கருத்து கூறப்பட்டது. பிறகு சங்கத்தின் வரவு செலவு கணக்குகளை சங்க பொருளாளர் திரு கல்யாணி அவர்கள் வாசித்தார். மற்ற நிர்வாகிகளிடம் அவரவர்கள் செய்த செலவுகளை கேட்டறிந்து அனைவரின் ஒப்புதலையும் பெற்று அந்த செலவீன தொகையினை அவரவர்களின் வங்கி கணக்கில் செலுத்துவது என முடிவு செய்யப்பட்டது. அதன் பிறகு மதிய உணவிற்கு முன்பாக கிருஷ்ணகிரி மாவட்ட முன்னாள் படைவீரர்கள் நலச்சங்க நிர்வாகிகள் வெட்ரன் திரு தேவராஜ், வெட்ரன் திரு காளியப்பன், வெட்ரன் திரு சென்றாயன், வெட்ரன் திரு மணி ஆகியோர் அங்கு வந்து எங்களது ஊருக்கு வந்திருக்கும் உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் என கூறி எங்கள் அனைவருக்கும் பொன்னாடை போற்றி தங்களது அன்பை வெளிப்படுத்தினர். பதிலுக்கு நமது சங்க நிர்வாகிகளும் அவர்களுக்கு பொன்னாடை போற்றி அன்பை பரிமாறிக்கொண்ட நிகழ்வு மிகவும் இனிமையாக அமைந்தது. பிறகு அவர்களுடன் இணைந்து மதிய உணவை முடித்ததும் கூட்டம் இனிதே நிறைவடைந்தது. நமது செயற்குழு கூட்டத்திற்கு ஒரு சில நிர்வாகிகள் தவிர்க்க முடியாத காரணங்களால் வரவில்லை. கூட்டத்திற்கு வந்து சிறப்பித்த நமது நிர்வாகிகளுக்கும், கூட்டம் நடத்த தனது வீட்டை தந்தும் அன்போடு உபசரிப்பும் செய்த நமது கல்யாணி சாரின் மூத்த சகோதரரும் முன்னாள் படைவீரருமான திரு வெங்கடேசன் அவர்களுக்கும், அவரது அன்பு துணைவியார் அவர்களுக்கும், கல்யாணி சாரின் மற்றொரு சகோதரர் ஆனரரி கேப்டன் வெங்கடேஷ் அவர்களுக்கும் அவரது துணைவியாருக்கும் கோடான கோடி நன்றிகளை சங்கத்தின் சார்பில் தெரியப்படுத்திக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். வந்தே மாதரம். ஜெய் ஹிந்த்.